அவனும் நானும் பார்ட் 5. ஹரிணி மனதை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாள். காலையில் நடந்ததெல்லாம் தலையிலும் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் ஒவ்வொரு மூச்சையும் ஆழமா இழுத்தாள். இப்ப என்ன செய்வது என்ற கேள்வி மட்டும் தனக்கு பதில் தராமல் இருந்தது. அந்த நேரம்தான் அவளுக்குப் பின்னாலிருந்து ஓர் ஆண் குரல் கேட்டது. நீங்கதான் ஹரணியா? ஆமாம் என்று எழுந்து நின்றாள். என் பெயர் அறிவு. நான் இந்த அலுவலகத்தில் பர்சனல் பே என்று கூறினான். முகத்தில் மெதுவான சிரிப்போடு அவன் எதிரில் நின்றிருந்தான். நீங்க இங்க சிஸ்டம் ஒர்க் பார்க்கப் போறீங்க வாங்க என்று அழைத்து சென்றான். அவன் நடக்க ஹரிணியும் மெதுவாக நடந்தாள். அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி. அலுவலகம் சுத்தமாக இருந்தது, சற்றே பிஸியாகவும். 8 பெண்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரே ஒரு இடம் காலியாக இருந்தது. அவனைப் பின்தொடர்ந்த ஹரிணிக்கு அது சற்று புதிதாகவும் பயப்பட வைக்கும் அளவுக்கு அமைதியாகவும் இருந்தது. இதுதான் உங்க சீட், இங்க உட்காரலாம் என அறிவு இருக்கையை காண்பித்தான். தேங்க்ஸ் என சொன்னாள் ஹரிணி. அவன் ஓகே என்று மெல்ல தலையை ஆட்டினான். ஹரிணி இருக்கையில் அமர்ந்தவுடன் தனது வேலையை நன்றாக செய்ய வேண்டுமென்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் மனதுக்குள் படபடப்பு தொடங்கியது. ஏனென்றால் ஆகாஷ் அவளை கேபினில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தான். யார் இந்த ஹரிணி? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.